ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாடு தெரப்பி. நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் கமெண்ட் தான் எங்களை மேலும் மேலும் வீடியோ போடுறது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, யாருமே தெரிஞ்சிடாத வாட்ஸ்அப்பில் உள்ள 5 ட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் 2-3 ட்ரிக் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கலாம், நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இதில் கட்டாயம் ஒரு ட்ரிக் நீங்கள் எதுலேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க நான் நம்புகிறேன். ஸோ நான் பார்த்ததில் எதுலேயுமே இல்லை, அதேமாரி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ண முதல்ல உங்களோட ப்ளே ஸ்டோரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வாட்ஸ்அப் டெலீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வாட்ஸ்அப் வச்சு நாங்கள் இந்த எதுவுமே செய்யலாது. ஸோ நீங்கள் உங்களோட டேட்டாஸ் எல்லாம் பேக்கப் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் பேக்கப் எடுத்ததுக்கப்புறமா டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ டெலீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இதில் ஒரு இன்டர்நெட், ஒரு ப்ரௌசர் மட்டும்தான் உங்களுக்கு தேவைன்னு நாங்கள் சொல்லலாம். ஸோ இந்த வாட்ஸ்அப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிங்கை கிளிக் பண்ணுற மூலமாகவும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ப்ரௌசர்லாம் டெவலப் பண்ணுவீங்கன்னா அந்த ப்ரௌசரில் எப்படி டெவலப் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் என் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரௌசர் போனதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் போய்க்கோங்க ஃப்ரெண்ட். கூகுள் போயிட்டு அதுக்கப்புறமா கூகுள் சர்ச் பாரில் ஜோ வாட்ஸ்அப்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஜோ வாட்ஸ்அப்னு டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ரிசல்ட்ஸ் வரும். ஸோ என்னை பொறுத்தவரை இதில் வர முதல் 2 ரிசல்ட்ஸ் தான் பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் என்ன சொல்லுவோம். 1 GB ப்ளஸ், செகண்ட் ஃபஸ்ட்டாக ஒரு மேலாவிடா.com. ஸோ இது ரெண்டுமே இப்போ பெஸ்ட்டான ரிசல்ட்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கு மற்ற எதுவுமே என்னை பொறுத்தவரை யூஸ்லெஸ். ஸோ நான் இப்போ எந்த இதில் இருக்கின்றோம், முதலாவது இதில் தான் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு போகிறேன். ஸோ என்ன அதுதான் லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் GB ப்ளஸில் இன்னும் லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் வரையில. ஸோ முதலாவது உள்ள ரிசல்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களோட வெப் பேஜ் அடுத்த ஒரு நெக்ஸ்ட் பேஜ் ஒன்றுக்கு மாறப்போகுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட அடுத்த நெக்ஸ்ட் பேஜ் இந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இதில் உள்ள டவுன்லோட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ க்ரீன் கலரில் இந்த டவுன்லோட் பட்டனை மட்டும்தான் நீங்கள் கிளிக் பண்ண. ஸோ இந்த டவுன்லோட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபோனுக்கு அந்த ஏபிகே ஃபைல் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஏபிகே ஃபைலும் உங்களோட மொபைலுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட். ஸோ அடுத்தது நாங்கள் எப்படி இந்த வாட்ஸ்அப் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலான வாட்ஸ்அப் மாதிரி இருக்கும். ஆனால் இதில் சில ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோ தான் வித்தியாசம். நீங்கள் நார்மலாக இவ்வளோ எப்படி ஒரு வாட்ஸ்அப் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் பேசிக் பார்த்தீங்கன்னா பழைய மாடலில் வாட்ஸ்அப் ஒன்று இருக்க போது, பழைய நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி எப்படி இருக்குமோ அதேமாதிரி இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்னா உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனுக்கு இப்படி ஒரு வால்பேப்பர் செட் பண்ணுறது. ஸோ நிறைய தடவை யோசிச்சிருப்பீங்க என்னென்ன ஹோம் ஸ்க்ரீனுக்கு வால்பேப்பர் செட் பண்ணுறேன்னு. உங்களோட மொபைலுக்கு வால்பேப்பர்லாம் செட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் உங்களால் ஹோம் ஸ்க்ரீனையும் செட் பண்ணிடலாம் போயிருக்கும். ஸோ வாங்க எப்படி ஃபஸ்ட்டு ஹோம் ஸ்க்ரீன் வால்பேப்பர் உங்களோட ரைட் கார்னரில் 3 ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த முதலாவது கோல்ட் செட்டிங்னு இருக்குங்களா. ஸோ ஃபஸ்ட்டாக கோல்ட் செட்டிங்கும் லாஸ்ட்டில் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ செட்டிங்ஸ் வந்து நார்மல் வாட்ஸ்அப்புக்குரிய செட்டிங்ஸ். ஸோ நீங்கள் இப்போ கோல்ட் செட்டிங் தான் கிளிக் பண்ணணும். ஸோ கோல்ட் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்களுடைய நார்மல் செட்டிங்ஸ். ஸோ லாஸ்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு நார்மல் செட்டிங்ஸ் காட்டுன்றதா லாஸ்ட் செட்டிங்ஸ். ஸோ லாஸ்ட்டாக செட்டிங்ஸ் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் வரும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பேக் வந்துட்டு மறுபடியும் ரைட் கார்னரில் 3 ஆப்ஷன் பட்டன் வச்சுருன். ஸோ இப்போ கோல் செட்டிங் போய்க்கிறோம். இது செட்டிங்ஸ் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி, ஜோ தீம்ஸ், யூனிவர்சல் ஹோம் ஸ்க்ரீன், கன்ஃபிகரேஷன் ஸ்க்ரீன், இப்படி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோத்தையும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ இதில் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவையானது யூனிவர்சலுக்கு நீங்கள் வால்பேப்பர் செட் பண்ணணும்னா யூனிவர்சல் 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ 3வது ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க கலர்ஸ். ஸோ இந்த கலர்ஸ்க்குள்ளே போய் தான் நாங்கள் எங்களோட வால்பேப்பர் ஒன்று செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் கலர்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3rd ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் கலர். ஸோ ஃபஸ்ட் யூனிவர்சல் கலர், 3rd பேக்ரவுண்ட் கலருக்கு கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயே 3rd ஆப்ஷன் ஃபோட்டோ. ஸோ சாலிட் கலர், கிரேடியன்ட் கலர், 3rd ஆப்ஷனாக ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணதான் உங்களோட கேலரிக்குள்ளே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் 3 ஃபோட்டோ எடுத்து
என்னுடைய ஒரு ஃபைல் ஒன்று போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அந்த ஃபைல்லேருந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று உங்களுக்கு செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு வால்பேப்பர் செட் பண்ணுறேன். என் ஃபஸ்ட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி உங்களுக்கு வால்பேப்பராக போடுறேன். ஸோ வால்பேப்பர் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நீங்கள் கீழே செட் கொடுத்தீங்கன்னா வால்பேப்பர் செட். ஓகே, இப்போ பேக் வந்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பேக் வந்துட்டு பார்க்குறோம் ரீஸ்டார்ட் ஆகுது வாட்ஸ்அப். ஸோ ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் ஆகிட்டு ஃப்ரெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நீங்கள் எந்த ஒரு ஃபேக்குமே இல்லை. ஸோ உங்களோட வாட்ஸ்அப் இன்டர்ஃபேஸ் வந்து ஹோம் ஸ்க்ரீனுக்கு ஒரு வால்பேப்பரும் சக்ஸஸ்ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது நாங்கள் ரெண்டாவது ட்ரிக் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இதில் லாக் ஸ்க்ரீனுக்கும் ஒரு வால்பேப்பர் செட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி தான் கோல் செட்டிங் போய்க்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன செய்யணும், ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி முதலாவது ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்தாங்க. இல்லை நாங்கள் என்னென்ன எங்களால் செய்யணுமோ அவ்வளோத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ் லாஸ்ட் சீன். ஸோ ஃப்ரீஸ் லாஸ்ட் சீன்ன்றது நார்மல் வாட்ஸ்அப்பில் உங்களால் ஃப்ரீஸ் பண்ணி வைக்க முடிஞ்சாலும் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு லாஸ்ட் சீன் உங்களால் பார்க்கலாம் போயிடும். ஆனால் இதில் அப்படி இல்லை. நீங்கள் ஃப்ரீஸ் லாஸ்ட் சீன் பண்ணிங்கன்னா மற்றவங்க மட்டும்தான் உங்களோட நீங்கள் எப்போ லாஸ்ட்டாக வாட்ஸ்அப் ஆன்லைனில் இருந்தீங்கன்னு பார்க்கல, அது வழியே நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு இது தேவைன்னா ஃப்ரீஸ் லாஸ்ட் சீனை எனேபிள் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஃபார்வர்ட். ஸோ நீங்கள் ஒரு மெசேஜை ஒரு ஃபார்வர்ட் பண்ணுறீங்களா இருந்தால் சைட்டில் ஒரு ஃபார்வர்ட் ஐக்கான் வரும். ஸோ இதை நீங்கள் இந்த டிசேபிள் ஃபார்வர்டுன்ற எனேபிள் பண்ணுறது மூலமாக ஸோ அந்த ஐக்கான் இல்லாமல் நீங்களாகவே உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி ஒரு செட்டிங் தான் இந்த டிசேபிள் ஃபார்வர்ட். ஸோ இது தேவைன்னா உங்களுக்கு எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ஹூ கேன் கால் மீ, ஸோ இது கஸ்டம் ப்ரைவசி, இது நார்மலாகவே தருது. ஸோ அடுத்தது வந்து ஹைட் வியூ ஸ்டேட்டஸ். ஸோ நீங்கள் ஒருத்தர் ஸ்டேட்டஸ் பார்த்துருக்குறீங்க, பட் அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஹைட் வியூ ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணுறது மூலமாகவும் அவங்க இந்த நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ அடுத்தது கொடுத்தா அண்ட் டிலீட் ஸ்டேட்டஸ்னா ஒருத்தவங்க உங்களுக்கு ஸ்டேட்டஸ் போட்டு டிலீட் பண்ணிட்டாங்க, பட் நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சிங்களா இருந்தால் அண்ட் டிலீட் ஸ்டேட்டஸ். ஸோ இது செலக்ட் பண்ணிங்களா இருந்தால் அவங்க போட்ட வீடியோ அழித்தாலும் உங்களுக்கு டிலீட் ஆகாது ஃப்ரெண்ட். ஸோ அடுத்தது அண்ட் டிலீட் மெசேஜ். ஸோ இதுவும் ஸ்டேட்டஸே மாதிரி தான். ஸோ அவங்க மெசேஜ் போட்டுட்டு உங்களை டிலீட் பண்ணிட்டாங்களா இருந்தால் டிலீட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் இதை எனேபிள் பண்ணுறது மூலமாக அந்த மெசேஜ் உங்களுக்கு டிலீட் ஆகாது, அவங்களோட சேட்டில் மட்டும் டிலீட் ஆகிருக்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஷோ ப்ளூ டிக்ஸ் ஆஃப்டர் ரிப்ளை. ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் பிஸியாக இருக்கிற டைம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லவர் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களால் மெசேஜ் பார்த்துருக்க முடியும், ஆனால் ரிப்ளை பண்ண சுச்சுவேஷனாக இருக்கும். ஸோ அது தெரியாமல் அவங்க உங்களோட சண்டை பிடிக்கும், நான் மெசேஜ் பண்ண உன்னால் ரிப்ளை பண்ண முடியலையா அப்படின்ற ஒரு சண்டை பிடிக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த ஷோ ப்ளூ டிக்ஸ் ஆஃப்டர் ரிப்ளை. ஸோ இதை என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் ரிப்ளை பண்ணது அப்புறம் தான் அவங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க ப்ளூ டிக்கே விழும். ஸோ அதுவே டெலிவரி ஆகிட்டு நினைப்பாங்க. ஸோ இன்னும் நீங்கள் மெசேஜ் பார்க்கலன்றதை அவங்களுக்கு புரிஞ்சு கொள்வாங்க. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ கண்டாக்ட்ஸ் குரூப்ஸ், ஸோ இதெல்லாம் நார்மல் செட்டிங்ஸ். ஸோ அடுத்ததான் வாட்ஸ்அப் ப்ளாக். ஸோ வாட்ஸ்அப் ப்ளாக்னா நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் ப்ளாக் பண்ணணுமா இருந்தால் ஸோ இன்னொருத்தவங்க இந்த வாட்ஸ்அப் போகக்கூடாதுன்னு வச்சிங்கன்னா நீங்கள் இன்னொரு ஆப் ப்ளாக் ஆக்கி ஸோ அது சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாமல் போயிடும், அடுத்தவங்களோட வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக இந்த வாட்ஸ்அப் லாக் நீங்கள் ஃபஸ்ட் எனேபிள் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வாட்ஸ்அப் லாக் எப்போயுமே ஸ்டக் ஆகாது, ஸோ கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். ஸோ இதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதை என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பேட்டர்ன் அண்ட் பின் கேட்டிருக்காங்க. ஸோ பேட்டர்ன் அண்ட் பின், அதுக்கு சேஞ்ச் பாஸ்வேர்ட், சேஞ்ச் பேட்டர்ன். ஸோ சேஞ்ச் பாஸ்வேர்டுன்றது பின்னுக்குரியது, சேஞ்ச் பேட்டர்ன்ன்றது பேட்டர்னுக்குரியது. ஸோ நீங்கள் பின் பேட்டர்ன் ரெண்டுமே நல்ல ஸ்பீடில் ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எந்த ஒரு டிலே இல்லை, நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு. ஸோ பேட்டர்ன் கொடுத்ததுக்குறேன். ஸோ அதுக்கு பேட்டர்ன் உங்களுக்கு தேவையான ஒரு பேட்டர்னை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான பேட்டர்ன் போடுங்க. அடுத்த பின் நம்பர் கொடுத்த மாதிரி இருந்தால் ஸோ சேஞ்ச் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னா ரீகவரி கொஸ்டின். சம்டைம்ஸ் உங்களோட பாஸ்வேர்ட் அண்ட் பேட்டர்ன் மறந்துட்டிங்களா இருந்தால் ஸோ ரீகவரி கொஸ்டின் மூலமாக நீங்களும் ஒரு கொஸ்டின் போட்டு ஆன்சர் போட்டு உங்களோட ரீகவரி பண்ணிக்கலாம் உங்களோட பாஸ்வேர்ட்டை. ஸோ அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறது லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பர். ஸோ இந்த லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பர் தான் எல்லாருக்குமே சம்டைம்ஸ் வாட்ஸ்அப் ஹோம் ஸ்க்ரீனுக்கு எப்படி ஒரு வால்பேப்பர் இருக்கோ அதே மாதிரி இந்த லாக் ஸ்க்ரீனுக்கு நாங்கள் ஒரு தேவையான வால்பேப்பர் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிஃபால்ட் அண்ட் சூஸ் பாஸ்வேர்ட், நான் ரெண்டாவது சூஸ் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். சூஸ் ஃபோட்டோ ஸோ சூஸ் ஃபோட்டோ கொடுத்தப்போ உங்களோட கேலரியில் இருக்கும் ஃபோட்டோஸ் காட்டுவாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸில் நீங்கள் உங்களுக்கு தேவையான செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன், செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ செட் வால்பேப்பர் செட். இப்போ நான் பேக் வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேக் வந்துட்டேன். ஸோ இந்த வாட்ஸ்அப் லோட் ஆகுது, சாரி.
யா அடுத்து என்ன ட்ரிக் பார்க்க போகிறோம்னா, ஸோ இந்த இதில் எப்படி ஒருத்தவங்களுக்கு தெரியாமல் உங்களோட சேட் ஹிஸ்ட்ரியெல்லாம் ஹைட் பண்ணுறது. ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஒரு வெப்சைட் இருக்கிறீங்களா இருந்தால் அந்த வெப்சைட்டில் உள்ள சேட் ஹிஸ்ட்ரியெல்லாம் உங்களால் ஹைட் பண்ணிக்க முடியாது. பட் இந்த வெப்சைட்டில் ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமா இருந்தால், மேலே உங்கள் லெஃப்ட் கார்னரில் வாட்ஸ்அப் இருக்குது, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேட்டர்ன் அண்ட் பின் கேட்கும். ஸோ நான் ஒரு பின் கொடுத்துக்கிறேன். ஸோ பின் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு வேணும், 4 டிஜிட் பாஸ்வேர்டு. நீங்கள் இதை வந்து வச்சுட்டு திருப்பி அந்த வாட்ஸ்அப், ஸோ உங்களுக்கு ஓட்டோ பேக் வந்து திருப்பி வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிங்கன்னா அதே பாஸ்வேர்டு கொடுத்துவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹிடன் சேட்ஸ். ஸோ உங்கள் அந்த ஹிடன் சேட்ஸுக்குள்ளே போய்ட்டு, ஸோ இப்போ உங்களுக்கு நியூ குரூப், நியூ ப்ராட்காஸ்ட், வாட்ஸ்அப் ஸ்டாட், ஸோ உங்களுக்கு தேவையான வாட்ஸ்அப் இல்லை குரூப்போ இல்லை ஒரு ஃப்ரெண்டோட சேட் பண்ண போகிறீங்களோ இதன் மூலமாக உங்களால் சேட் பண்ண முடியும். வேறு ஒருத்தவங்க உங்களை பார்க்க மாட்டாங்க. ஓகே, அடுத்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்ஸ்அப்பில் இன்னொரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு சம்டைம்ஸ் நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் மெசேஜ் ரிப்ளை பண்ணக்கூடாது, அடுத்தவங்க போடுற குரூப்பில் அடுத்தவங்க போடுற மெசேஜ் பார்க்கணும், ஸ்டேட்டஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா உங்களோட ஃப்ளைட் மோட் ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரைட் சைடில் 3வது ஆப்ஷன், ஸோ எனேபிள் டிஎன்டி மோட். ஸோ உங்களுக்கு இது தேவையான எனேபிள் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், தேவையில்லாதாக ரிஜெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இதில் எல்லாமே ஸ்டேட்டஸில் இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு பழைய வாட்ஸ்அப் மாதிரி இருக்கும். அதை விட எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்களே தவிர அதை விட எதுவுமே குறைஞ்சி போகலை. ஸோ என்னை பொறுத்தவரை அந்த வாட்ஸ்அப்பை விட ஈரோடு வாட்ஸ்அப் எப்போயும் பெர்ஃபெக்டானு சொல்லணும். ஸோ நான் முதல் சொன்னேன், எப்போவுமே ஒரு கடைசி ட்ரிக் வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஒருத்தர் மெசேஜ் அனுப்புகிறாங்க, அது உங்களுக்கு புரியலைண்டா அந்த மெசேஜை உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஸோ அந்த மெசேஜை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிளிக் பண்ணதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேட் கேட்குது. ஸோ மேக் யூர் செலெக்ஷன். ஸோ உங்களுக்கு தேவையான மொழி லாங்குவேஜில் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நீங்களும் டைப் பண்ணி போட்டு அவங்களுக்கு தேவையான மொழி, ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச மொழி நீங்கள் அதர் லாங்குவேஜ் ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.